கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து நானும் ஷக்கீலும் வந்து எங்கள் கிட் பேக்ஸை காமிக்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும், நாங்கள் உங்களுக்காக தான் அரேஞ்ச்மெண்ட்டே பண்ணியிருக்கோம். ஷக்கீலோட கிட் பேக் தான் இதே, 2 பேக் சைடில் வச்சுருக்கிறாரு, அவர் பணக்காரரே. ஸோ கைஸ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நாங்கள் 6:45க்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஆக்சுவலாக 6 o'clock நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம், அதனால் எங்களுக்கு கரெக்டாக வர முடியல. ஸோ இப்போ வந்து 6:45 இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் வாங்க ஃபஸ்ட்டு என்னோடய கிட் பேக்லேருந்து போயிடலாம் வாங்க. என் கிட் பேக்கே ஒரு ஓட்ட கிட் பேக் கைஸ். இப்போ வந்து என்னன்னா, இந்த ஜிப்பு எனக்கு திறக்காது. இந்த ஜிப்பில் தான் நான் எல்லா செருப்பையும் வச்சுருப்பேன். ஏன்னா மேட்ச் வந்து நான் வந்து ஒரு 50 அடிச்சிட்டேன், இல்லைன்னா ரொம்ப நேரம் க்ரீஸில் நின்ட்டேன்னா அப்போ வந்து இந்த செருப்பு போட்டால் தான் என்னால் வந்து அந்த கால் வந்து ஒரு மாதிரி இருக்கும், அது வந்து தடுக்கிறதுக்கு இந்த செருப்பு போட்டால் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் கைஸ். ஸோ இந்த ஜிப்பு திறக்க மாட்டேங்குது, அதனால் நான் இது உங்களுக்கு அப்புறமா விளாக் வேணும் எடுத்து போடுறது தனியாக. ஸோ கைஸ் அடுத்த ஜிப்பு பாருங்கள். இதில் வந்து என்னோடய ஸ்லீவ்லெஸ் இருக்கும், பார்த்தீங்கனாலே தெரியும். அதுவும் கேவலமாக தான் வச்சுருக்கேன், ஏன்னா இதில் தண்ணி வேறு கொட்டிடுச்சு எனக்கு காலையில் வரும்போது. அது இந்த பாட்டில் பண்ண வேலை தான். இது திறந்துருச்சு, இந்த மூடி திறந்துருச்சு, இல்லைன்னா. ஸோ வாங்க கைஸ், அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். வாங்க அடுத்த ஜிப்புக்கு போகலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஜிப்பும் கோளாறு தான், இதுலேயும் ஒன்றும் வைக்கலை, பார்த்தீங்கனாலே தெரியும். மெயின் ஜிப்பு ஓப்பன் பண்ணுறாடே. இருடா, சைட் ஜிப்பெலாம் ஃபஸ்ட்டு காமிச்சிட்டு மெயின் ஜிப்பை போகலாம், ஏன்னா மெயின் ஜிப்பில் தான் நிறைய இருக்குது. நல்லது, பணக்காரர் டே ஆகுனா நான் சொன்ன டைலாக் சொல்லாத. ஸோ கைஸ் இந்த ஜிப்பும் ஓப்பன் ஆக மாட்டேங்குது, பார்த்தீங்கனாலே தெரியும் என் கிட் பேக் ஓப்பனாக வருது. ஓப்பனாக நீ பாரு, ஓப்பன் பண்ணி காமி, நீ தெரியாதுன்னு நான் ஒத்துக்கிறேன். கத்தி எடுத்துகிட்டு வெட்டிடலாம். ஸோ கைஸ் அடுத்த ஜிப்புக்கு போகலாம் பாருங்கள். இந்த ஜிப்பில் இங்கே இருக்குதுடா, தெரியும். இந்த ஜிப்பில் ஒன்றுமே வைக்கலை இப்போதைக்கு, ஆனால் நான் வந்து ஸ்கிப்பிங் ரோப்லாம் இதில் தான் வைப்போம் மெயினாக. ஸோ நெக்ஸ்ட் ஜிப்பு வந்து மெயின் ஜிப்பு. இப்போ வாங்க காமிக்கிறேன். இதை பார்த்தீங்கனாலே தெரியும், எல்லாத்தையும் குமிச்சு வச்சுருப்பேன். சைட் ஜிப்பில் இருக்காத எல்லாத்தையும் இங்கே வச்சுருக்காரு தலைவர். ஸோ கைஸ் இது வந்து என்னோடய அப்பா வந்து சின்ன வயசில் யூஸ் பண்ண பேட்டு ஜிஎம்மு. இது இன்னும் எங்கள் அப்பா பத்திரமா வச்சதுனால நான் இப்போ யூஸ் பண்ணிட்டுருக்கேன் விளாட்றதுக்கு. இது பார்த்தா செமையாக இருக்குது, நான் இது கல்லி கிரிக்கெட்டுக்கு நான் யூஸ் பண்ணுவேன். இது ஆக்சுவலாக எஸ்ஜி, இது வந்து ஸ்டிச் பால் பேட்டு தான், ஆனால் இருந்தாலும் நாங்கள் வந்து கல்லி கிரிக்கெட்டுக்கு இது யூஸ் பண்ணோன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஆக்சுவலாக எங்கள் பெரியப்பா வந்து கொடுத்தாங்க. ஸோ வாங்க கைஸ் நம்ம அடுத்த பேட்டுக்கு போகலாம். ஸோ கைஸ் இதுதான் நான் ஃபஸ்ட்டு வாங்கின கிரிக்கெட் பால் பேட்டு. இது வந்து எங்கள் கோச் தான் எங்கள் வந்து கிரிக்கெட் கிட்டிலோட கொடுத்தாங்க. கிரிக்கெட் கிட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், ஆனால் நான் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு கீப்பிங் மாறினதுனால இந்த மாதிரி வாங்கிட்டேன் கைஸ். ஸோ இப்போது நெக்ஸ்ட் பேட்டுக்கு போகலாம் வாங்க. இதுதான் என்னோடய ஃபேவரட் பேட் கைஸ். இதில் தான் நான் திருப்பி கிரிப் இதாகிடுச்சா? ஆமாண்டா, கிரிப்பு ரொம்ப கைஸ் பார்த்தீங்கனாலே தெரியும் என் பேட்டு நிலமே. இங்கே பாருங்கள், கிரிப்பை பாருங்கள், பாதி வழியில் நிற்கிது. இதை நான் வந்து போடவே இல்லை. ஸோ இதுதான் என்னோடய ஃபேவரட்டான ராசியான பேட் கைஸ். ஏன்னா இதில் வந்து நான் ஒரு 34 3 50s அடிச்சிருக்கேன் ரீசெண்டாக. ஆமாம் ரீசெண்டாக 2 மேட்ச்சில் 2 50 அடிச்சிருக்கேன் கைஸ். ஆனால் அந்த மேட்ச் வேறு ஏன்டா சொல்லணும்லடா பெருமையெல்லாம். ஸோ கைஸ் அடுத்து நான் வந்து கிரிக்கெட் கோச் கேட்பாருன்னு சொல்லிட்டு 2 ஸ்டிச் பால் வச்சுருக்கேன். 2 3 இது இப்போதைக்கு கண்ணில் பல்ல, அதனால் 2னே வச்சுக்கோங்க கைஸ். 1 ரெட்டு 1 ஒயிட்டு. இதில் வந்து ஸ்டிச் வந்து ரொம்ப பிரிஞ்சிருக்கும், அதனால் வந்து அடி அப்படி. ஸோ கைஸ் அடுத்து ஒரு விண்ட் பால். இது வந்து எதுக்குன்னா மெயினாக வந்து ஹார்ட் ஹிட்டர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது அவ்வளோவா போகாது மாதிரி. டேய் இல்லை கைஸ், ஷக்கீல் மாதிரி ஹிட்டர்ஸ்க்கெலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பால், ரொம்ப ரொம்ப முக்கியம்டா. ஸோ இது 2 கேப் வச்சுருக்கேன். எதுக்குன்னா ஒன்று பார்ட்னர் ஷக்கீலுக்கு, இன்னொன்று எனக்கு விளையாடும் போது. இது வந்து வெயிலேருந்து தடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். சன்ஸ்க்ரீனு போட்டுருந்தலாம். ஸோ இதுதான் கைஸ் இப்போ என்னோடய பழைய பேட்டிங் பேட்ச்சு. புதுசு வந்து இன்னும் நான் வாங்கலை. இதை போட்டு தான் நான் ஆடுவேன் இப்போதைக்கு. இதை போட்டு தான் ஒரு 350 அதே மாதிரி தான் அடிச்சிருக்கேன். இதே வச்சுக்கோ. ஸோ கைஸ் இது நான் ஏன் மாற்றுறேன்னா, இது காமிடா, இது நான் ஏன் மாற்றுறேன்னா, இது வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது கைஸ். அந்த பேட்டிங் பேட்ச் வந்து மொராண்ட் மாதிரி இருக்கும். மொராண்டோட நெக்ஸ்ட்டு வேர்ஷன் தான் அது வந்து பேர் போட்டு பார்த்தீங்கன்னா அமேசானில் வந்து கேஜி பேட்டிங் பேட்சுன்னு இருக்கும். ஸோ அதில் போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 400 grams தான் இருக்கும் அந்த பேட்டிங். ரேட்டு சொல்லு.
சொல்லு. ரேட் வந்து அமேசானில் வந்து 4799 வருது கைஸ். அதே வந்து நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா 4599. அது நான் டெலிவரி சார்ஜ் பார்க்கல, அதனால் அந்த மாதிரி இருக்குது. அமேசானில் வந்து ஃப்ரீ டெலிவரி தான் சார். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தலாம் அடுத்தது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீப்பிங் பேட்ஸு. இது வந்து எஸ்எஸ்ல தான் வச்சுருக்கேன், ஏன்னா எனக்கு எஸ்எஸ் ரொம்ப பிடிக்கும். எனக்கு எஸ்எஸ் பிடிக்காது, சாரி. அப்படியா? ஸோ கைஸ் இதையும் பார்த்துக்கோங்க, இதுவும் எஸ்எஸ் தான், ஏன்னா நான் பிளெயின் பேட்டாக வாங்கியிருக்கேன். ஆமாம், பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்பான்சர்ஸ்னு, ஜிஎம்ஏ எஸ்ஜி எத்தனை ஸ்பான்சர்ஸ் இருக்கு பாருங்க. ஸோ கைஸ் நெக்ஸ்ட் வந்து எஸ்எஸ் க்ளவுஸு, பேட்டிங் க்ளவுஸு. ஷக்கீலுக்கு பிடிக்காததெல்லாம் நான் வச்சுருக்கேன். பண்ணுறீங்களா டே? இல்லை இல்லை, இது வந்து எல்போ கார்டு கைஸ். நான் மோஸ்ட்டாக போடவே மாட்டேன். இது வந்து மோஸ்ட்டாக இல்லைடா, நீ போடவே மாட்டேன். என்னைக்கு போட்டிருக்கேன் இது? நான் எப்போ போட்டிருக்கேன்னா ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து நெட்ஸில் பேட்டிங் ஆடும் போது மட்டும் போட்டிருக்கேன் கைஸ். அதுக்கப்புறம் எனக்கு பயமே இல்லை, அதனால நான் போட்டதில்லை. ஆமாம், தலைவர் தோனியில் அடியே வாங்க மாட்டேது போட. ஸோ கைஸ் இதுலேயும் வந்து நான் பார்த்தீங்கன்னா இது டைப்பேடா. அதான் நான் சொன்னேன், டைப்பேடுன்னு. நீ பேடுன்னு சொன்ன டைப்பேடுன்னு. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா வந்து நான் வந்து ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்றதுனால இது வந்து லெஃப்ட் ஹேண்டுக்கு போடுற மாதிரி இருக்கும், லெஃப்ட் லெக்குக்கு போடுற மாதிரி இருக்கும். என்ன ரைட் லெக் காட்டுற அப்புறம்? சரி, ரைட் லெக்குக்கு தான் போடுற மாதிரி இருக்கும். சாரி சூப்பர் ரெடி. ரைட் லெக்குக்கு போடுற மாதிரி இருக்கும். இது வந்து லெஃப்ட் லெக்கில் போடுற மாதிரி இருக்கும், ஏன்னா லெஃப்ட் லெக் தான் எனக்கு வந்து ப்ரொடெக்ஷன் வேணுமே தவிர ரைட் லெக்கு எனக்கு தேவையில்லை. அதனால் வந்து இப்போ ரைட் லெக்கில் வந்து நிறையா ப்ரொடெக்ஷன் வேணும்னு நான் மேட்சுக்கு மட்டும் போட்டுப்பேன் கைஸ். நான் நெட்ஸுக்கும் போட மாட்டேன் அவ்வளோவா. ரொம்ப நல்லது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அதான் அந்த பால் சொல்லியிருந்தில்ல கைஸ், இது இன்னொன்று வச்சுருக்கேன்ட்டு. இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், இது 3 பால் வச்சுருக்கேன். அடுத்து எங்கே ஒயிட் பாலை காணும். சரி விடுங்க கைஸ், இப்போ 2 பால் தான் இருக்குது என் கையில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய பழைய பேட்டிங் க்ளவுஸு. இதுவும் அந்த கோச்சிங் கிட் பேக்கோடய வந்தது தான். இது பேர் என்னது? யூஸ் பண்ணுறது இல்லை அது இப்போ. இது இப்போ யூஸ் பண்ணுறது இல்லை. இதுக்கு பேர் வந்து எஸ்ஜி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னோட தலைவரோட உயிர் கீப்பிங் க்ளவுஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னோடய கீப்பிங் க்ளவுஸு. இதுவும் வந்து எஸ்ஜின்னு தான் நினைக்கிறேன். இல்லை, ஐபெக்ஸுன்ட்டு ஒரு கம்பெனியில் இருக்குது. ஐபெக்ஸ் தானே? ஐபெக்ஸுன்ற ஒரு கம்பெனியில் வாங்கியிருக்கேன், ஆனால் நான் எவன்டா பார்க்குறேன் எஸ்ஜின்னு நினச்சி வாங்கினேன். சரி விடுங்க, அதை விடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கீப்பிங்கோட இன்னர் க்ளவுஸ். இது பார்த்தீங்கனாலே தெரியும் என்ன நிலைமையில் இருக்குதுன்ட்டு. என்ன பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்க? பெயிண்டா? மண்ணோட கலர்ரா. தலைவர் அப்படி வாழ்ந்து வாரி விழுந்திருக்காரு. அந்த பங்களாதேஷ் மேட்ச்சில் தோனி விக்கெட் கீப்பிங் க்ளவுஸை கழட்டிட்டு நிற்பான்ல ஒரு, அந்த மாதிரி டைவ் அடிச்சு பிடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அது பிடிச்சிட்டு தான்டா ரன் அவுட். அதான் பிடிச்சிட்டு ரன் அவுட் அடிச்சு ஓடி அப்படியே சரிஞ்சு விழுந்து. ஸோ கைஸ் இது வந்து பேட்டுக்கு போடுற கவரு. இது என்ன நிலைமையில் இருக்குன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது நான் போட்டதே இல்லை. நாங்கள் பாருங்க, பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்ப சுருங்கி போய். அதுக்கப்புறம் தான் மெயின் திங்ஸே இருக்கு. இப்போ எடு வாழ்க்கை முக்கியம் இல்லை. வந்து கிரிக்கெட் பால்ஸை பார்க்கலாம் வாங்க. அது வந்து நான் காமிச்சதெல்லாம் ஓல்டு அண்ட் செமி நியூ பால்ஸ் எல்லாம் காமிச்சிருப்பேன். இது வந்து நியூ பால்ஸு. இது பார்த்தீங்க, இது எங்கள் சித்தப்பா வாங்கிட்டு வந்தாங்க வெளியே இருந்து. எங்கேன்னு மறந்துடுச்சு, நான் அது வந்து அப்புறமா சொல்கிறேன் கைஸ். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், சொன்னால் திட்டுவேன். நான் பால் வாங்கிட்டேன், எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். நீ கிட்டில் எடுத்து போட மறந்துட்டேன். அப்படி ஏன்டா கைஸ் காமிச்சிருக்கலாம்? என்ன ஓப்பனே பண்ணலடா. அப்படியா? நியூ பாலா? ஓகே. இது பார்த்தீங்கன்னா இந்த பாலோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இது வந்து வாட்டர் ப்ரூஃப். இது அவ்வளோதானே? இல்லை, இன்னொன்று இருக்குது, பிங்க் பால் இருக்குது. அப்படி பிடிச்சிக்கோ. பிங்க் பால் இருக்கா? யூஸ் பண்ணலாமா அதை? இது இப்போவா? இல்லை, இந்த யூஸ்வலாக கேட்க. யூஸ் பண்ணலாம். எந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? டெஸ்ட் மேட்ச். ஸோ கைஸ் இது பார்த்தீங்கன்னா எஸ்ஜி கம்பெனியில் பிராண்டட் தான் வாங்கியிருக்கேன். எனக்கு இந்த மாதிரி நியூ பால்ஸ் வச்சுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் நான் வச்சுருக்கேன். நீங்கள் நினைக்கலாம் நியூ பால்ஸ் வச்சுட்டு நீ ஏன் ஆடாமல் இருக்கிறேன்னு கேட்கலாம். ஆனால் நியூ பால்ஸ் எனக்கு சேர்த்து வைக்கிறது தான் பிடிக்கும்னு சொல்கிறேன் கைஸ். இங்கே இருக்க பிச்சுக்கு நம்ம உண்மையாக ஆட முடியும்னு நினைக்கிறீங்க அன்றைக்கி? அதான் நியூ பால்ஸ் எல்லாம் பிச் ஆகும்னு நினைக்கிறீங்க நீங்கள். ஸோ இதுக்கு முன்னாடியே இல்லை, இதுக்கு அப்புறமும் ஒரு ப்ராக்டிஸ் vlog வரும். அதில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு பால் என்ன நிலமையில் வருதுன்னு. ஏன்னா அதில் கிளியராக எங்களோட பேட்டிங் செஷன்ஸ்லாம் போட்டிருக்கோம். அதை பார்த்து எங்கள் நிலைமையை புரிந்து கொள்ளுங்கள். சரி, இதுக்கப்புறம் எடு உன் வாழ்க்கை முக்கியம் இல்லை, வாழ்க்கையை காப்பாற்றுற ஒரு விஷயத்தை எடு. நெக்ஸ்ட் இருக்குது கைஸ், இங்கே பாருங்க பேட்டிங் இன்னர் க்ளவுஸ் இருக்குது. இது ஆனால் வெள்ளை கலரில் தான் இருந்துச்சு, பார்த்தீங்கனாலே தெரியும். சரி விடு. நான் இது ஆக்சுவலாக மோஸ்ட்டாக போட மாட்டேன். இது வந்து கீழே போட்டு இந்த கலரில் ஆயிடுச்சு கைஸ். இல்லைன்னா யாராச்சும் வாங்கி போட்டுருவாங்க, அதனால் ஒரு பிரச்சனை. சரி விடுங்க.
நெக்ஸ்ட் வந்து என்னோட பழைய கீப்பிங் க்ளவுஸு. ஓ, இது சின்னதாக இருக்கும்டா, ரொம்ப சின்னதாக இருக்கும் பாரு. எல்லாத்தையும் கரெக்டான ஸ்டேஜில் வாங்கினதுனால எல்லாமே கரெக்டாக இருக்குது. அதனால் ஒன்று வச்சுருக்கேன் எல்லாத்துலேயும். ஸோ கைஸ் பாருங்கள், இது பார்த்தாலே தெரியும் எவ்வளோ எந்த நிலைமையில் இருக்குதுன்னு பாருங்கள். இதுக்கு பார்க்கணும், பார்த்தாலே தெரியும். சரி, அடுத்து ஒன்று இருக்கு பாருங்க. இதுக்கப்புறம் இதுதான் நம்ம தலையை ப்ரொடெக்ட் பண்ணுது. இவர் ஆனால் போட மாட்டாது அதிகம் ஹெல்மெட்டு, நாச்சை தவிர. ஆமாம், நெச்சில் போடுவேன். நெச்சில் போடுவேன்? நெச்சில் அங்கே போடுவேன். ஃபாஸ்ட் போலிங்கா? ஸ்பின்னுக்கு? ஸ்பின்னுக்கு போட மாட்டேன். ஸ்பின்னுக்கு கேப்போட ஆடுவே? ஸோ கைஸ் பார்த்தீங்கனாலே தெரியும் என் ஹெல்மெட்டும் உள்ளே என்ன நிலமையில் இருக்குதுன்னு பாருங்கள். ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது. இது நான் போட்டு ஆடி என் தலையில் உள்ள டஸ்ட்டெல்லாம் இதில் வந்துடுச்சு. இல்லைன்னா இதில் உள்ள டஸ்ட்டெல்லாம் என் தலைக்கு வந்துடுது. அதுதான் ஒரு பிரச்சனை. ஸோ இதுக்கு வந்து இது தடுக்கிறதுக்கு உங்களுக்கு நான் ஒரு சஜஷன் கொடுக்குறேன். இது என்ன ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டவல் வந்து தலையில் கட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த ஹெல்மெட் போட்டுக்கோங்க. அது வந்து வேர்வையும் தடுக்கும் நல்லா. யாரோ பண்ணாங்களே தெரியல. டூப்ளசி இந்த பேண்ட் மாதிரி ஒன்று போட்டுமா? ஆமாம் ஆமாம். அதுக்கப்புறம் உத்தப்பா போட்டுப்பான்னு நினைக்கிறேன். உத்தப்பாலாம் கிரிக்கெட் விடுமா? ஸோ கைஸ் நான் சொன்னது வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்மெட்டை ப்ளெயினாக போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வாஷ் வேணால் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஒரு துணியை வச்சு தொடச்சிக்கோங்க கைஸ். ஸோ நெக்ஸ்ட்டு தான் ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இதோட தான் மெயின் பார்ட்டே இருக்குது. நெக்ஸ்ட்டு தான் கைஸ் காடி. உங்கள் வாழ்க்கையை காப்பாற்றும் ஒரு ஒயிட் கலர் ஆப்ஜெக்ட் சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையை காப்பாற்றும் ஒரு ஒயிட் கலர் ஆப்ஜெக்ட். ஸோ டிஃபைன் அபவுட் இட். டிஃபைன் நான் என்ன டீட்டெயில் ஆன்சராக சொல்லிட்டுருக்கேன். டிஃபைன் அபவுட் இட்னு கேட்குறேன். ஸோ சொல்லுங்கள். ஸோ கைஸ் இதை நீங்கள் போட்டுட்டு தான் கண்டிப்பாக ஆடணும். நான் வந்து சில டைம் போடாமல் ஆடுவேன். அது எனக்கு மேட்ச்சில் கூட ஒரு 2 மேட்ச்சில் நான் போடாமல் ஆடி இருக்கேன். எனக்கு மறந்துடுச்சு, எதனால மறந்தேன்னே தெரில. டைப்பேட் போட்டுட்டு மட்டும் ஆடியிருக்கேன். அதனால் வந்து இது கொஞ்சம் தப்பிச்சிருக்கேன். இப்போது நான் போட்டு தான் ஆடுறேன். எனக்கு சேஃப்டி முக்கியம்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சதுனால நான் இப்போ போட்டு ஆடுறேன். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் வந்து போட்டு ஆடுங்க கைஸ். மேட்சஸ்க்கு போகும்போதும் போட்டு ஆடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபைனல் இது யோகா மேட்டு. இது மெயினாக எல்லாருமே வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து ஸ்டிச்சஸ்க்கெலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இப்போது ஒரு மேட்ச் முடிச்சுட்டு வரோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து வார்ம் டவுன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். என்னோடய கிட் பேக்கை பார்த்தோம். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து ஷக்கீலோட கிட் பேக் பார்க்கலாம். இரு வெயிட் பண்ணு. ஆஃப் பண்ணாதான்னு சொல்லு. ஆஃப் பண்ணலடா. ஸோ கைஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள் யாரோட கிட் பேக் நல்லா நீட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக கிருபாக்கரோட தான் நீட்டாக இருக்கும். இதை இது காமிச்சதுக்கப்புறம் நீட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்களான்னு பாரு. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? மண்ணாலே கழுவி வச்சிருக்கேன். மண்ணாலே கழுவி. ஷக்கீலோட கிட் பேக்கை பார்க்க. ஓகே ஓகே. ஸோ என்னோட கிட் பேக் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சின்னதாக இருக்குது தெரியும் கம்பேரிட்டிவ்லி கிருபாக்கர் கிட் பேக்கு. ஸோ இவ்வளோ திங்ஸ் கூட இருக்காது சொல்ல போகணுன்னா. ஸோ ஃபஸ்ட்டு 2 சைட்லேயும் டிஃப்ரெண்ட்டாக உள்ளே வைக்காமல் பேட்டுக்கே ஹோல்டர்ஸ் இருக்குது. இந்த பேட் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபஸ்ட்டு பேட்டுன்னு சொல்ல முடியாது. இதுக்கு முன்னாடி ஒரு பேட் வச்சுருந்தேன். ஆக்சுவலி ஒரு 3 years 4 years முன்னாடி நினைக்கிறேன் ரீபாக் பேட் வாங்கினேன். ஸோ இப்போ இது வந்து ஒரு 2 years இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்கி. ஆனால் இதை அவ்வளோ யூஸ் பண்ணுறது இல்லை. ஆனால் கிரிப்பெல்லாம் எப்படி கிழிதுன்னு சத்தியம் எனக்கே தெரியாது. ஒரே ஒரு டைம் தான் இதை யூஸ் பண்ணேன். அதை இங்கே தான் யூஸ் பண்ணேன். ஸோ கோச்சிங்கில் ஒரு டைம் இதுக்கு டிஃபென்ஸுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ணேன் மேட்டுக்கு. ஸோ இது ஒரு பேட்டு. ஸோ ஷக்கீல் ஏன் வந்து ரீபுக் ஃபஸ்ட்டு வாங்கினான்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாரெல்லாம் அவ்வளோ கரெக்டாக கெஸ் பண்ணுறீங்கன்னு நாங்கள் பார்த்துக்குறோம். அவனுக்கே தெரிஞ்சது. நான் வந்து அடுத்த வீடியோவில் நாங்கள் அதை வந்து சொல்கிறோம். அவனுக்கே தெரிஞ்சது. ஸோ இது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரீசெண்டாக வாங்கினது ஒரு 2 months கூட இருக்காது. ஆக்சுவலி 1 month 1 month இருக்கும். ஆக்சுவலி நான் கேரளாவுக்கு ஒரு ட்ரிப் போயிருந்தேன். ஸோ அங்கே ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் ஷாப் இருந்துச்சு. ஸோ அங்கே வாங்கினது தான். இது பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஃபுல்லாக நான் போட்டிருந்த வீடியோஸில் எல்லாத்துலேயும் நாங்கள் இந்த பேட்டை தான் யூஸ் பண்ணியிருப்போம். நான் இந்த பேட் யூஸ் பண்ணியிருப்பேன். கிருபாக்கரும் சம்டைம்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். ஆனால் என்ன பிரச்சனைனா 2 பேட்டும் ஒழுங்காக சீசனே ஆகலை. அந்த பேட் கம்பேரிட்டிவ்லி இந்த பேட் ஓரளவுக்கு ஆயிருக்கு. பட் ஸ்டில் நிறைய நான் அடிக்கும் போது பாட்டமில் தான் போடும். கிருபாக்கர் ஆடும்போது நல்லா இதாகும். ஏன்னா அவன் அந்த பேட்டை ஒரு எவ்வளோ இயர்ஸில் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். எதுனா மேட்ச் பேட் ஒரு 1 year இருக்கும். 1 year இருக்கும். ஆனால் நான் வாங்கி 1 month தான் ஆகுது. ஸோ சீசனையும் அவ்வளோ ஆகாது. கைஸ் இதில் என்னென்னா ஒரு ஃபன்னியான இன்சிடென்ட் என்னென்னா இந்த பேட் இவன் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு கைஸ். அது இதையோட இது வந்து சீசன் ஆகாமல் இருக்குது. இதுதான் நல்லா சீசனாக இருக்குது இப்போதைக்கு. இது வந்து 1 month ஆச்சு. இது ரொம்ப நாள் ஆச்சு. இத்தனைக்கு இதோட சொல்ல போனால் இதோட நான் அதில் ஹார்டாக ஆடி இருக்கேன். கோச்சிங்கில் கூட அப்பப்போ டிஃபென்ஸ் ஆனாலும் அதில் அப்பப்போ ஆடி இருக்கேன் ஹார்டாக. ஆனால் எப்படின்னு எனக்கு சத்தியமாக இப்போ வரைக்கும் தெரில. ஸோ மோஸ்ட்லி இது நல்லா சீசன் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம
இப்போ இங்கே நல்லா ஓரளவுக்கு அடித்து ஆடிட்டு இருக்கோம் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணும்போது. ஸோ பேட்டு போதும் இப்படியே போயிட்டுருந்தா அப்புறம் கடுப்பு நீங்கள் வீடியோ ஆஃப் பண்ணிட்டு வருவீங்க. என்னுடைய ஒன்று ஃபஸ்ட்டு சைடு ஒன்று மாதிரி. ஸோ இங்கே என்ன இருந்திருக்கணும்னா எவ்வளோ சின்னதாக ஒன்றுமே இல்லை, ஆனால் என்ன இருந்திருக்கணும்னு தெரியுமா? என்னது? இப்போ நான் உள்ளே ஒன்று போட்டிருக்கேன். ஓ ஓகே. அதாவது கிருபாக்கர் காட்டியிருப்பான் காடு, அது இல்லைன்னா நம்ம உயிர் வாழ முடியாது. அதாவது அடிச்சிருச்சுன்னா தெரியும். ஏதாவது தப்பாக பேசினா மன்னிச்சுக்கோங்க, நான் உண்மையை தான் சொன்னேன். ஸோ இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா, ஐ மீன் இந்த பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா பிடிச்சது என்னோட ரொம்ப பிடிச்ச விஷயம் கீப்பிங் இன்னர் க்ளவுஸ், அதுக்கப்புறம் இது க்ளவுஸ். கீப்பிங் க்ளவுஸ் இருக்கிறதுல ரொம்ப ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் என்னோடது. ஷக்கீலுக்கும் எனக்கும் ஆப்போசிட் என்னன்னு தெரியுமா? அவன் கலரை பாருங்க, என் கலரை பாருங்க. க்ளவுஸ் ஆரஞ்சு வர்சஸ் க்ரீனடா. பாருங்க, ஆரஞ்சு க்ரீன் ரெண்டுமே இந்தியா ஃப்ளாக்ல இருக்குது. ஸோ நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். எப்படி போட்டு வாங்கணும் பார்த்தியா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட ஹெல்மெட் உள்ளே பார்த்தீங்கன்னா என்னோடய க்ளவுஸ். ஸோ ஒரு சொல்லுவேன், ஆனால் நீங்கள் அசிங்கமாக கேட்பீங்க என்னன்னா இதுக்கு முன்னாடி நான் ஒரு இது யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், எஸ்டியோட பேட்டிங் க்ளவுஸ். இவனுக்கு தெரியும் ஆக்சுவலி, ஆனால் அது எங்கே போச்சுன்னு எனக்கே தெரில. தொலைஞ்சு போச்சு, கோச்சிங் தொலைஞ்சு போச்சா இல்லை இங்கே தொலைஞ்சு போச்சா இல்லை எங்கள் வீட்டிலே இருக்கா? நானும் அதை தேடி பார்த்தேன், அது ஒன்று கூட கிடைக்க மாட்டேங்குது கைஸ் எனக்கு. நான் பார்த்தேன், அதை நான் யூஸ் கூட பண்ணல அவ்வளோ அதிகமாக, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மெதுவாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ இது நல்ல, அது ஆக்சுவலி ரொம்ப நல்ல க்ளவுஸு. அவனுக்கு ஆக்சுவலாக அது ராசியான க்ளவுஸு. அதுக்கப்புறம் அது தொலைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு இது வாங்க. அதுக்கப்புறம் இதை வாங்கினதுக்கப்புறம் இது ஓகே, இதில் ஓரளவுக்கு நல்லா இருக்குது, கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து என்னோடய ஹெல்மெட். நான் மோஸ்ட்லி அதிகமாக ஹெல்மெட் யூஸ் பண்ண மாட்டேன், ஆனால் உயிர் காக்க செம்ன்றது யூஸே பண்ண மாட்டான். சம்டைம்ஸ் என்ன கொலை பண்ண ட்ரை பண்ணுவோம், அப்போ மட்டும் போட்டுப்பேன். நான் கொலை பண்ண ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் வீட்டில் வந்து இன்னொரு ஹெல்மெட் இருக்குது, ஆனால் எனக்கு கிட் பேக்கில் ரொம்ப அதிகமாக கேரி பண்ணுறதுக்கு பிடிக்காது ஆக்சுவலி. ஸோ அதனால் எல்லாமே ஒன்றோடு தான் வச்சுருப்பேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நீ பேட். இதை நான் எப்போ வாங்கினேன்னு சொன்னால் நம்ப மாட்டீங்க, 5 வருஷம் முன்னாடி வாங்கினேன். 5 வருஷம் முன்னாடி வாங்கினது இப்போ இவனுக்கு செட் ஆகுது. முன்னாடி வாங்கினது இப்போ எனக்கு கரெக்டாக இருக்குது. சத்தியம் எனக்கு எப்படின்னு தெரியல. ஏன்னா நான் சின்ன வயசில் எப்படின்னா இந்த ஸ்ட்ரீட் கிரிக்கெட் அந்த மாதிரிலாம் நிறைய ஆடுவேன். ஸோ ஆடும் போது அந்த கிரிக்கெட் பார்த்து அந்த கிட்டை போட்டுட்டு ஆடணுங்கிற ஒரு ஆசை வரும். அதனால் லூஸ் மாதிரி நான் நீ பேட் போட்டு ஸ்பான்ஸ் பால் ஆடுவேன். ஆனால் அது லைக் அப்படி சொல்ல அந்த மாதிரி ஆடணும்னு ஆசை. ஸோ போட்டு வாங்குவோம். அப்போ என்ன ஆகும்னா, எனக்கு கால் அப்போ சின்னதாக இருக்கிறதுனால இந்த 2 இதுக்கும் கேப் அவ்வளோ இருக்காது. ஸோ நான் போட்டுட்டு சும்மா ஓடி பார்க்கும்போது 2மே இப்படி உரசிட்டு இருக்கோம். அவனை யோசிச்சுட்டு எப்போ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுறாங்கன்னு யோசிச்சுட்டு இருப்பேன். ஸோ அப்போ தான் தெரியுது எனக்கு அப்போ சைஸ் பத்தலைன்னு. அடுத்து வருவது நம் யூஸ் செய்யாத ஒரு விஷயம். இது என்னன்னு அப்போடி அவ்வளோதான் முடிஞ்சிட்டு இல்லை இருக்குது. சரி கைஸ், இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அங்கிள் சைஸில் ஒரு நீப்பாச்சு டைப்பாட் இருக்குது. இதை நான் யூஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா எனக்கு பத்தாது. இல்லைனாலும் யூஸ் பண்ண மாட்டேன், அது ஒரு விஷயம். இதை சுற்றி போட்டேன்னு போங்களேன், எனக்கு கார்டுக்கு கொஞ்சம் இன்ட்ரப்ஷனாக இருக்குது. என்னடா சகடமே சரியில்ல, சரி. ஸோ கார்டுக்கு இன்ட்ரப்ஷனாக இருக்குது. இதை மட்டும் போடலான்னு பார்த்தா இது போட முடியாதாடா தனியாக? அது தனியாக வந்து இந்த சைடு இந்த, ஆனால் இது இங்கே பாரு ஸ்ட்ராப் தனி, இங்கே ஸ்ட்ராப் இருக்குல்லடா. இது இல்லை இங்கே இருக்குது போடலாம் தானே? போடலாம். இது எந்த நீ ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் தானே, ரைட் லெக் போடு. ஸோ இன்றைக்கி ரைட் லெக் போட்டு ஒரு வீடியோ எடுத்துடலாம். சரி, நானும் ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இருந்தேன். ஸோ என்னோடய கிட் பேக் பார்த்தா உங்களுக்கு போர் அடிக்கும் தெரியும். ஸோ பட் ஸ்டில் காட்ட வேண்டும் அல்லவா? இந்த பேட்டில் ஃபீல்டுன்னு வேறு எழுதியிருக்குது, அதனால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பாருங்கள். ஸோ த லாஸ்ட் ஐட்டம் என்னென்ன ஒரு தடவை இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எல்போ கார்டு. நான் சத்தியமாக ஒரு டைம் கூட யூஸ் பண்ணதில்லை. நான் ஏன் இதை வாங்கினேன்னு சொன்னேன்னா, மை டேட் இஸ் த ரீசன். நான் கிரிக்கெட் ஆட போகிறேன்னு சொன்னாலே ஹார்ட் பால்னு பயந்துருவாங்க எங்கள் அப்பா. ஆனால் அவங்க அப்பா வந்து ஒரு நியூ பால் ஓப்பனர் அவங்க காலேஜில். அதை பிரச்சனையே அதான். எங்கள் அப்பா ஒரு டைம் விளையாடும் போது க்ளவ் போடாமல் சும்மா நார்மலாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இங்கே அடி வாங்கிட்டாரு. இங்கே இல்லை சாரி, இங்கேன்னு நினைக்கிறேன், இந்த ஃபிங்கரில் எங்கேயோ. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா அப்படியே பல்ஜ் ஆகிடுச்சு. இன்னும் அது சரியாகலை. 40 எவ்வளோ நல்லா ஓரளவுக்கு மிடில் ஏஜ் மேன் தான், பட் ஸ்டில் இன்னும் அப்போ காலேஜ் டைமில் வாங்கினது இன்னும் சரியாகலை. நிறைய டைம் நிறைய கன்சல்ட் பண்ணியிருக்கேன்னு சொன்னார், ஆனால் இன்னும் சரியாகலை. ஸோ அதை பார்த்து எனக்கு கொஞ்சம் பயந்தா, பட் ஸ்டில். ஆனால் அவங்க அப்பா நல்ல பிளேயர் கைஸ். ஆமாம். டேய் காலேஜ் டைமில் பயங்கரமான பிளேயர் தான். அப்போ யங் மேன்ரா. இப்போ அதே அடுத்த உருவத்தில் ஷக்கீல் வந்திருக்கிறா அவங்க அப்பாவுக்கு சொல்லு. ஸோ கைஸ் இன்னொன்று காமிக்க மறந்துட்டோம். ஷக்கீலோட கார்டு
ஓப்பன் பண்ணி காட்ட முடியும். வெரி வெரி பேட் கைஸ், திஸ் இஸ் வெரி வெரி பேட். ஐ ஒன்ட் அப்ரிசியேட் இட். ஆபாசமாக பேசுகிறார்கள். ஸோ அங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. ஆனால் ஆக்சுவலி அதிசயமாக இன்னைக்கு வெயில் வரல. ஆமாம் கைஸ், மேலே பார்த்தீங்கனாலே தெரியும். இன்னும் ஈவினிங் மாதிரி இருக்கு. ஆனால் என்னன்னு தெரியல, கிளைமேட் ஜில்லுன்னு. ஆமாம், சம்மரில் மறந்துட்டு. இன்றைக்கி ஆனால் கிளைமேட் வந்து ஜில்லுன்னு இல்லைனாலும் அந்த பார்க்குறக்கு வியூ வந்து சூப்பராக இருக்குது கைஸ். இங்கே நேரில் பார்க்குறக்கு பயங்கரமாக இருக்குது. கவலைப்படாங்க, நாங்கள் இந்த வீடியோ எடுத்து முடிச்சு நாங்கள் பேட்டிங் ஆர்டர் ட்ரை பண்ணுவோம். கண்டிப்பாக கண்டு அதுதான் எங்களோட லக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா கைஸ், யோசிச்சுட்டு இருந்தோம்னா இங்கே ஒரு மேட் வாங்கி போகலான்னு நினச்சோம் கிரிக்கெட்டுக்கு. ஏன்னா எங்களுக்கே கடுப்பாக சத்தியமாக அந்த ஃபுல் டாஸ் ஆடி ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அன்இவன் ப்ராக்டிஸ் ஆகிற மாதிரி தெரில. சும்மா பேருக்கு நாங்கள் எங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நாங்கள் ஆடுற மாதிரியே தெரியுது. உங்களுக்கும் ஸோ போர் அடிக்கும் ஒரே மாதிரி ஆடுறதுக்கு. ஸோ நாங்கள் ஒரு மேட் வாங்கலான்னு ப்ளான் பண்ணியிருக்கோம். கூடிய சீக்கிரம் வாங்கிடுவோம். ஸோ வாங்கினா அது கண்டிப்பாக ஒரு வீடியோவில் எடுத்து போடுறோம். ஸோ கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டம்ப் அந்த இடத்துல தொங்கும். இது என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தான் நாங்கள் கிரிக்கெட் ஆடுவோம், இந்த இடத்துல தான் ஃபுட்பாலாக ஆடுவாங்க எல்லோரும். ஸோ ஃபுட்பால் ஆடும்போது இதை தான் போஸ்ட்டாக வச்சுருப்பாங்க. எங்கள் பர்மிஷன் இல்லாமல் ஸ்டம்பை தூக்கி அவங்க கூட வச்சுட்டு போயிடுவாங்க. எடுக்கிறது கூட பிரச்சனை இல்லை. ஆனால் எடுத்தால் எந்த இடத்துல எடுத்தாங்களோ அதை வச்சுட்டு போகணும், அதை வச்சுட்டு போக மாட்டாங்க. ஷக்கீல் கிரிக்கெட் பிளேயர் மட்டும் இல்லை, ஃபுட்பால் பிளேயர் தான், பயங்கரமாக ஆடுவான். ஆமாங்க, ஃபுட்பால் பிளேயர். அதாவது ஏன்டா எனக்கு ஃபுட்பால் பிடிக்காது. டபுள் ஸ்போர்ட்ஸ் பிளேயரா? ஆக்சுவலி நான் என்ன ஸ்போர்ட்ஸ்லாம் ஆடுவேன்னா, ஹாக்கி, கிரிக்கெட் ஆடுவேன். த்ரோபால் அதிகமாக ஆட மாட்டேன். ஆனால் ஸ்கூலில் சின்ன வயசில் ஆடிருக்கேன். ஸோ ஓரளவுக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் ஸ்டில் ஓரளவுக்கு ஆடுவேன். பேஸ்கெட் பால் ஆடுவேன், ஸ்கூலில் சகோதயாவுக்கு போயிருக்கேன். அதுக்கப்புறம் ஃபுட்பால் எனக்கு பிடிக்காது. ஆனால் பிடிக்காதுன்னு இல்லை, அதிகமாக ஆட மாட்டேன், பழக்கம் இல்லை அதிகமாக ஆடி. பட் ஸ்டில் ஓரளவுக்கு அப்பப்போ சம்டைம்ஸ் இன்ட்ரெஸ்ட் வரும், டக்குன்னு அது ஸ்ட்ரைக் ஆகும். வேறு என்ன இருக்குது? வேறு என்ன? வாலிபால் ஆடுவியா? அதுக்கப்புறம் வாலிபால் ஆட மாட்டேன். ஆனால் ரன்னிங் ரேஸ் நிறைய ஓடிருக்கா. ஒரு சகோதயாவுக்கு போயிருக்கேன். ரிலே ரிலே ஓடிருக்கு, நிறைய ஓடி. இப்போ ரீசெண்டாக கூட ஓடணும்னு நினைக்கிறேன். இதுலேருந்தே உங்களுக்கு தெரியும் கைஸ் ஷக்கீல் எவ்வளோ பெரிய ரன்னர். நேரு ஸ்டேடியமில் 2023 ஒரு இது நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ், ஷக்கீல் என்னையோட ஃபாஸ்ட்டாக ஓடுவான். அப்புறம் உருட்டு. ஸோ கைஸ், எங்கள் ரன்னிங்கை பார்த்தீங்கனாலே தெரியும், ஷக்கீல் எங்களையோட ஃபாஸ்ட்டாக ஓடுவான். சரி, இந்த உருட்டெல்லாம் நீங்கள் அப்புறம் கேளுங்க. ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. ஸோ வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்குது, நல்லாவே தெரியும். என்னை மன்னிச்சிடுங்க. போராக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்பீடில் போட்டு பாருங்கள். ஆனால் நான் போராக இருக்காதுன்னு நினைக்கிறேன். நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஷார்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம் கைஸ். அது ஷக்கீல் பார்த்துப்பாரு, எடிட்டரு. ஸோ இப்போ அடுத்த வீடியோ எடுக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. நாங்கள் பேட்டிங் ஆட போகிறோம்.